நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏறலாம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராத்மிக் February 26 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம் ரோல் நம்பர் எழுதணும். இது சென்னை சபாவோடது. இங்கே நேம் ஆஃப் த சென்டர், இங்கே டிரான்ஸ்லேஷன் இன் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஓகேவா? இதுதான் உங்களோட ஃபஸ்ட் பேஜ். நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். டிரான்ஸ்லேஷன் இனில் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் மீனிங்ஸு இஆர்சி ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க அந்த லாங்குவேஜை இங்கே எழுதணும். இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னடா அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, இதில் எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரோமன் போயம் லெசன் 1 கொஷின் 1, லெசன் 2 கொஷின் 2, லெசன் 3 கொஷின் 1, லெசன் 6 கொஷின் 1, லெசன் 7 கொஷின் 2, லெசன் 10 கொஷின் 3, அது லெசன் 13 கொஷின் 3, லெசன் 16 கொஷின் 1, லெசன் 18 கொஷின் 3, லெசன் 20 கொஷின் 1. இப்போ இதில் 10ல் நீங்கள் வந்து எனி 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஓகே, அடுத்தது பாருங்கள் என்ன நம்பர்ஸ்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். 5, 9, 14, 22, 27, 30, 42, 49. இதில் எனி 5 ஓகேவா எழுதுனா போதும். அடுத்து இஆர்சி, இதில் எனி 2 दो पत्तियों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் இதில் 2 இஆர்சி எழுதணும். எது உங்களுக்கு தெரியுதோ அதுக்கு நேர ஆப்போசிட்டில் அதோட ஆன்சரை எழுதணும். இந்த 5ல் உங்களுக்கு எது தெரியுதோ அதுக்கு ஆன்சரை நேராக எழுதுங்க. இங்கே லெசன் 1 கொஷின் 2, இங்கே லெசன் 2 கொஷின் 1, லெசன் 3 கொஷின் 1, லெசன் 5 கொஷின் 1, லெசன் 6 கொஷின் நம்பர் 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெசன் 1ல் பார்த்தீங்கன்னா கொஷின் 1 கேட்கல. அப்போ அதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, இதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு வராததை படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா லெசன் 1 கொஷின் 1. இதில் வந்து ஒரே ஒரு இஆர்சி மட்டும்தான் இருக்குது லெசன் 1ல். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஷின் 2 இருக்குது. அந்த இஆர்சி 2வை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? இந்த ஃபஸ்ட் லெசன் விட்டுருங்க, ஒமிட் பண்ணிடுங்க, வராது. லெசன் 2ல் கொஷின் 2 படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதேமாதிரி இங்கேயும் லெசன் 3ல் கொஷின் நம்பர் 1, இங்கே லெசன் 5 கொஷின் நம்பர் 1 இருக்குது. அப்போ இந்த வந்ததெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு வராதது 2 இஆர்சி இருந்துச்சுன்னா, ஒரு இஆர்சி வந்துச்சுன்னா அடுத்த இஆர்சி படிக்க வச்சுக்கணும். ஓகே, இதில் 2 இஆர்சி வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்போ கண்டஸ்த பாகில் பார்த்தீங்கன்னா தோகையில் 7ல் 2, 3, 4 கேட்டாச்சு. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் 1 படித்து வச்சுக்கோங்க. இனி 1 தான் எழுத போகிறீங்க. அதனால் தோகை 1 படிங்க. அடுத்து இந்த மீனிங்ஸு ஆப்போசிட்டு, அடுத்தது சரியாக தவறா, சூஸு, மேட்ச்சு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி லெசன் படித்து வச்சுக்கோங்க. லெசன் 5 வரைக்கும் 1லேருந்து ஒரு 5 லெசன் நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் எழுதுறதுக்கு. அடுத்தது ஃபில்லப்ஸு, இங்கே சென்டென்ஸ் மேக்கிங். சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்தீங்கன்னா 4 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. லெசன் 5 கொஷின் 1, லெசன் 5 கொஷின் 2, லெசன் 5 கொஷின் 4, லெசன் 6 கொஷின் 1, லெசன் 6 கொஷின் 3, லெசன் 7 கொஷின் 1, லெசன் 7 கொஷின் 3, லெசன் 7 கொஷின் நம்பர் 5. இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இதை படிக்க வேண்டாம். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லெசன் 1 கொஷின் 2, இதில் வந்து 4 கொஷின் அட்டன் பண்ணணும். 8 இருக்குது. கொஷின் லெசன் 1 கொஷின் 5, லெசன் 2 கொஷின் 2, லெசன் 2 கொஷின் 3, லெசன் 3 கொஷின் நம்பர் 1, லெசன் 3 கொஷின் 3, லெசன் 4 கொஷின் நம்பர் 2, லெசன் 4 கொஷின் நம்பர் 4. இந்த மாதிரி 8 இருக்குது. இந்த 8ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி 4 அட்டன் பண்ணால் போதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பிக் கொஷின் 2 प्रश्न 2 மட்டும் அட்டன் பண்ணணும். 3 வாக்கியமே லிக்கியே, அதுக்கு நேரவே எது தெரியுதோ அந்த கொஷின் நேராக நீங்கள் எழுத ஆரம்பிங்க. 2 அட்டன் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா லெசன் 5 கொஷின் 1, லெசன் 5 கொஷின் 4, லெசன் 6 கொஷின் 2, லெசன் 7 கொஷின் 1 கேட்டாச்சு. இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ. இதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 7 கேட்டாச்சு. நீங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சாப்டர் படித்து வச்சுக்கோங்க 1. ஓகே, முக்கியமாக ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா மட்டும் 4க்கு போங்க. முதல் எஸ்ஏவே உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எஸ்ஏ படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், இங்கே பிராந்திய பாஷாமே அனுபாத் கீச்சியே. இதில் பார்த்தீங்கன்னா 5 எழுதணும். 8 இருக்குது, எனி 5. ஓகே, 8ல் எனி 5 எது உங்களுக்கு தெரியுதோ அதுக்கு நேராக ஆன்சர் கீழே எழுதிடுங்க. அடுத்து 16th रोमन பார்த்தீங்கன்னா ஹிந்தி किन 4 वाक्यों में अनुवाद हिंदी में कीजिए. இப்போ ஹிந்தியில் எழுதணும். இது பார்த்தீங்கன்னா 4 அட்டன் பண்ணால் போதும். டோட்டல் 8 இருக்குது. 8ல் எனி 4 அட்டன் பண்ணால் போதும். ஓகே, இதுதான் உங்களோட
பிராத்மிக். இது வந்து சென்னை சபாவோடது. திருச்சி சபாவோடது கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் 1 by 1. தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.